அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டு அமைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுனால நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் போனேன். வாங்க என்னோட சேர்ந்து நாங்கள் உங்களையும் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால நான் நடந்தே போயிட்டேன். இது வந்து ஒரு வீரன் கோயில். அதுக்கப்புறம் பிடாரி அம்மன்னு சொல்லிட்டு ஒரு 4 சாமி இருக்கும். ஆனால் இது காடு கரை அதுமாரி தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். நான் சும்மா சொன்னேன் காடு கரைன்னு, அப்படிலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் காட்டுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் சன் செட் ஆகிற டைமில் போனதுனால அங்கே போயிட்டு சன் செட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பிடாரி அம்மன்லாம் திறக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாகி திறந்தாங்க. திறந்தோடனே அபிஷேகம்லாம் நடந்துச்சு. அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறையா பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டுருப்போம். அது திருக்கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சிலையெல்லாம் எடுத்து ஊற்றிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் வேல் இருந்துச்சு, அதை வீடியோ எடுத்துகிட்டு இந்த வேலுக்கு பின்னாடி வந்து வீரன் வந்து வேலுக்கு பின்னாடி இல்லை, வேலுக்கு நேராக வீரன் எடுப்பாங்க. வீரன் சாமியை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பட்டாணி சாமின்னு ஒரு சாமி இருக்கும். இதுதான் பட்டாணி சாமின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆப்போசிட்டில் பட்டாணிக்கு ஆப்போசிட்டில் இந்த சாமி இருக்கும். அந்த சாமியை வீடியோ எடுத்துகிட்டு அந்த பக்கத்துலேயே அந்த திருக்கல்யாணம் நடந்த இடத்துல உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பி நடக்க ஆரம்பித்து வீட்டுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.